ஒரு பள்ளி மாணவனிடம் பள்ளி கட்டணம் செலுத்த பணமில்லை. ஒரு ஆசிரியர் என்ன செய்தார் என்பது மனித நேயத்தை உலுக்கியது. பிறகு நடந்தது வெறும் ஒரு சம்பவம் மட்டுமல்ல, இன்றைய சமூகத்தின் உண்மை மற்றும் நம் அனைவருக்கும் ஒரு கண்ணாடி. ஆகவே நண்பர்களே, முழு கதையையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஆனால் முதலில் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் பெயரையும் உங்கள் நகரத்தின் பெயரையும் கமெண்டில் எழுதுங்கள். நண்பர்களே, இது பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த ஒரு உண்மை கதை. காலை நேரத்தில் ஒரு தனியார் பள்ளியின் வகுப்பறையில் குழந்தைகளின் கலகலப்பான சத்தம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வகுப்பறையின் ஒரு மூலையில் 13 வயது சிறுவன் விஜய் அமைதியாக தன் புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் கையில் பள்ளி கட்டணத்திற்கான ஒரு மடித்த நோட்டீஸ் இருந்தது. அதை அவன் பலமுறை மறைக்க முயற்சி செய்திருந்தான். வகுப்பு ஆசிரியை சரோஜா மேடம் உள்ளே வந்ததும் அவரது பார்வை நேராக விஜயின் மீது விழுந்தது. மற்ற குழந்தைகள் ஆர்வத்துடன் படித்து கொண்டிருந்த போது விஜயின் கண்கள் ஒளி மங்கியிருந்தன. சரோஜா மேடம் அவன் அருகில் சென்று மெதுவாக கேட்டார், விஜய், என்னப்பா இவ்வளவு சோகமாக இருக்கின்றாய்? கடந்த சில நாட்களாக படிப்பிலும் கவனம் செலுத்துவதில்லை. எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று. விஜய் அமைதியாக தன் தலையை கவிழ்த்து கொண்டான். சரோஜா மேடத்தின் கவலை அதிகரித்தது. அவர் அவன் கையிலிருந்த அந்த காகிதத்தை எடுத்தார். அதில் பெரிய எழுத்துக்களில் கடைசி எச்சரிக்கை, கட்டணத்தை செலுத்து, இல்லையெனில் பெயர் நீக்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது. சரோஜா மேடம் ஒரு பெருமூச்சு விட்டு உடனடியாக அந்த நோட்டீஸுடன் அவனை அழைத்து கொண்டு பள்ளி முதல்வர் அலுவலகத்திற்கு சென்றார். அலுவலகத்தில் அமர்ந்திருந்த முதல்வர் கண்டிப்பான குரலில், மேடம், இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. நாங்கள் அவனுக்கு பலமுறை நோட்டீஸ் கொடுத்து விட்டோம். கட்டணம் செலுத்தவில்லை என்றால் அவன் பள்ளியில் படிக்க முடியாது. உங்களுக்கு இவ்வளவு பரிதாபம் இருந்தால் நீங்களே அவனுக்கு கட்டணம் செலுத்துங்கள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் விஜயின் மனம் உடைந்து போனது. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்ததும் அவன் சத்தமாக அழத் தொடங்கி சரோஜா மேடத்தை கட்டிப்பிடித்து கொண்டான். மேடம், நான் என்ன செய்வேன்? என் அப்பா இப்போது இந்த உலகில் இல்லை. என் அம்மா கூலி வேலை செய்து எப்படியோ 2 வேளை உணவை சம்பாதிக்கின்றார். கட்டணத்திற்கான பணம் எங்கிருந்து வரும் மேடம்? இப்போது நான் பள்ளியை விட்டு நின்றுவிட வேண்டுமா என்று கேட்டான். அந்த சிறுவனின் நிலையை பார்த்து சரோஜா மேடத்தினால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் உடனடியாக விஜயை தன் மாரோடு அணைத்து கொண்டான். அவன் முதுகை தட்டி கொடுத்து, கண்ணே அழாதே, உன் கண்ணீர் எனக்கு பிடிக்கவில்லை. உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் பயப்படாதே, ஏதாவது ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும் என்றார். விஜய் தேம்பி அழுது, மேடம், அப்பா போன பிறகு வீடு அப்படியே சிதறிவிட்டது. அம்மா கூலி வேலை செய்து சாப்பாடு சம்பாதிக்கின்றார். ஆனால் பள்ளி கட்டணத்திற்கான பணம் எங்கிருந்து கொண்டு வருவார்? என்னை பள்ளியிலிருந்து நீக்கிவிட்டால் என் கனவுகளும் உடைந்துவிடும் என்றான். அவன் பேச்சிலிருந்த அப்பாவித்தனமும் வலியும் சரோஜா மேடத்தை உள்ளுக்குள் உலுக்கியது. இந்த குழந்தையை இப்படி உடைந்து போக விடக்கூடாது என்று அவர் முடிவெடுத்தார். விஜயின் கையை பிடித்து, சரி வா கண்ணே, இன்று நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். உன் அம்மாவிடம் பேச வேண்டும் என்றார். விஜய் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தான். நீங்கள் என் வீட்டிற்கு வருகிறீர்களா என்று கேட்டான். ஆமாம் கண்ணே, சரோஜா மேடம் உறுதியான குரலில் சொன்னார். உன் அம்மாவிடம் பேசினால் ஒருவேளை ஏதாவது வழி கிடைக்கலாம் என்றார். வகுப்பு முடிந்ததும் சரோஜா மேடம் தன் பையை எடுத்துக்கொண்டு விஜயை அழைத்து கொண்டு பள்ளியை விட்டு வெளியேறினார். பாதை நீண்டதாக இருந்தது. குறுகிய தெருக்களும் உடைந்த சாலைகளும் வழியாக அவர்கள் மெதுவாக நடந்து சென்றனர். விஜயின் கால்கள் கனமாக இருந்தன. அம்மாவின் வறுமையை பார்த்து மேடம் தன்னை விட்டு விலகி விடுவாரோ என்று அவன் பயந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பழைய சேதமடைந்த வீட்டிற்கு வந்தனர். சுவர்களில் இருந்த பூஞ்சை, கூரைகளில் இருந்து வழிந்த நீரின் தடங்கள் மற்றும் கதவில் தொங்கிய உடைந்த பூட்டு, இவை அனைத்தும் அந்த வீட்டின் நிலையை வெளிப்படுத்தின. விஜய் மெதுவாக கதவை திறந்து, அம்மா, நான் வந்து விட்டேன் என்று அழைத்தான். உள்ளே இருந்து ஒரு பலவீனமான பெண் வெளியே வந்தார். அவர் முகத்தில் சோர்வின் கோடுகளும் கண்களுக்கு கீழே கருவளையங்களும் தெளிவாக தெரிந்தன. அவர்தான் சரஸ்வதி, விஜயின் அம்மா. மகன் தன்னுடன் பள்ளி ஆசிரியரை அழைத்து வந்ததை பார்த்ததும் அவர் பதட்டமடைந்தார். சரோஜா மேடம் புன்னகைத்து கை கூப்பினார். வணக்கம் அக்கா, நான் விஜயின் வகுப்பு ஆசிரியர். உங்களிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். அதனால்தான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன் என்றார். சரஸ்வதி உடனடியாக ஒரு உடைந்த நாட்காலியை எடுத்து போட்டு,
மேடம், வீடு ரொம்ப சாதாரணமானது. நீங்கள் உட்காருங்கள், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்றார். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு கிளாஸ் தண்ணீர் மற்றும் தேநீரை வைத்தார். வீட்டில் பெரிதாக எதுவும் இல்லை. ஆனால் விருந்தோம்பலில் எந்த குறையும் இல்லை. சரோஜா மேடம் அவர்களின் நிலையை உன்னிப்பாக கவனித்து மெதுவாக கேட்டார். அக்கா, நீங்கள் மட்டும் தனியாக இதையெல்லாம் பார்த்து கொள்கிறீர்களா என்றார். சரஸ்வதியின் கண்கள் கலங்கின. அவர் நடுங்கும் குரலில், ஆமாம் மேடம், என் கணவர் இருந்தவரை எல்லாம் சரியாக இருந்தது. அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்தார். அதனால்தான் விஜயை இந்த நல்ல பள்ளியில் படிக்க வைக்க முடிந்தது. ஆனால் விதி எல்லாவற்றையும் பறித்துவிட்டது. அவர் இறந்த பிறகு நான் தனியாகிவிட்டேன். இப்பொழுது கூலி வேலை செய்து 2 வேளை உணவை எப்படியோ சம்பாதித்து விடுகிறேன். ஆனால் கட்டணம் மற்றும் பிற செலவுகளை சமாளிப்பது என்னால் முடியாது. சில நேரங்களில் மகனை பள்ளியில் இருந்து நீக்கிவிடலாமா என்று நினைப்பேன். ஆனால் அவன் அப்பாவியான முகத்தை பார்த்ததும் எனக்கு தைரியம் வரவில்லை என்றார். இதை கேட்டதும் சரோஜா மேடத்தின் மனம் உருகியது. அவர் தன் கைகளில் இருந்த வளையல்களை கழற்றி சரஸ்வதியின் கைகளில் வைத்தார். அக்கா, இதை வைத்துக் கொள்ளுங்கள். நாளை சென்று விஜயின் கட்டணத்தை செலுத்தி விடுங்கள். மற்ற தேவைகளுக்கும் இது பயன்படும். இந்த குழந்தை மிகவும் புத்திசாலி. இவனை படிப்பை விட்டு நிறுத்தாதீர்கள் என்றார். சரஸ்வதி தன் கைகளை பின்னால் இழுத்துக்கொண்டார். இல்லை மேடம், உங்கள் நகையை நான் எப்படி வாங்கிக் கொள்வது? இது உங்கள் குடும்பத்திற்கு சொந்தமானது என்றார். ஆனால் சரோஜா மேடம் பிடிவாதமாக, எனக்கு சொந்த குழந்தைகள் இல்லை. ஆனால் விஜயை நான் என் மகனைப் போல பார்க்கிறேன். இந்த குழந்தை படிப்பிலிருந்து விலகிவிட்டால் நான் ஒரு ஆசிரியராக இருந்ததே வீணாகிவிடும் என்றார். கண்களில் கண்ணீருடன் சரஸ்வதி சரோஜா மேடம் கொடுத்த வளையல்களை வாங்கி கொண்டார். கடவுள் தங்கள் வேண்டுதலை கேட்டது போல உணர்ந்தார். இத்தனை நாட்களாக அவர் மனதில் ஒரு கனமான கல்லாக இருந்த கவலை திடீரென குறைந்தது. அவர் வளையல்களை தன் கண்களில் ஒற்றிக்கொண்டார். உணர்ச்சி பூர்வமாக, மேடம், இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என்னை ஒரு சகோதரியாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். கடவுள் உங்களுக்கு எந்த கவலையையும் கொடுக்கக்கூடாது என்றார். சரோஜா மேடம் அவரது கையை பிடித்துக்கொண்டு, அக்கா, இதை ஒரு உதவியாக நினைக்காதீர்கள். இது என் கடமை. விஜயில் நான் என் மகனை பார்க்கிறேன். இந்த குழந்தையின் படிப்பு ஒருபோதும் நின்றுவிடக் கூடாது என்றார். விஜய் கதவருகே நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் முதல் முறையாக நம்பிக்கையின் ஒரு புதிய ஒளி மின்னியது. ஒரு நாள் பெரியவனானதும் தன் ஆசிரியரின் கடனை கண்டிப்பாக திருப்பி செலுத்துவேன் என்று அவன் மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான். அடுத்த நாள் சரஸ்வதி அந்த வளையல்களை அடகு வைத்து விஜயின் கட்டணத்தை செலுத்திவிட்டார். கட்டண ரசீதை கையில் வாங்கியதும் அவர் மனதிலிருந்த ஒரு பெரிய சுமை இறங்கியது. விஜயின் பெயர் நீக்கப்படும் என்ற பயம் நீங்கியது. இது வெறும் கட்டணம் செலுத்துவதற்கான தருணம் மட்டுமல்ல, அவனது கனவுகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட தருணம். இப்போது சரோஜா மேடம் விஜயின் மீது மேலும் அதிக கவனம் செலுத்த தொடங்கினார். அவர் தினமும் அவனது நோட்டு புத்தகத்தை சரிபார்த்தார், கேள்விகள் கேட்பார் மற்றும் ஒவ்வொரு சிறிய தவறையும் சரி செய்தார். வகுப்பில் ஏதாவது கடினமான கேள்வி வந்ததும் விஜய் தான் முதலில் எழுந்து நின்று சரியான பதிலை சொல்வான். மேடத்தின் கண்களில் பெருமையின் ஒளியைக் கண்டு அவன் மேலும் கடினமாக உழைக்கத் தொடங்கினான். மெல்ல மெல்ல காலம் கடந்தது. விஜய் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றான். பிறகு 9ஆம் வகுப்பு, அதன் பிறகு 10ஆம் வகுப்பு. அவனது படிப்புடன் வீட்டின் பொறுப்புகளும் அதிகரித்தன. தந்தையின் இழப்பு அவனை வயதிற்கு முன்பே பெரியவனாக்கியது. அம்மாவின் உழைப்பு மட்டும் போதாது என்று அவன் புரிந்து கொண்டான். 10ஆம் வகுப்பு முடிந்த பிறகு அவன் அக்கம் பக்கத்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க தொடங்கினான். மாலையின் வீட்டின் உடைந்த வாசலில் 4-5 குழந்தைகளை அமர்த்தி விஜய் அவர்களுக்கு ஆர்வமாக பாடம் சொல்லிக் கொடுத்தான். அதற்கு கிடைத்த பணத்தால் வீட்டு செலவுகள் கொஞ்சம் குறைந்தன. மகனின் இந்த பொறுப்பை பார்த்து சரஸ்வதி உணர்ச்சி வசப்படுவார். சில நேரங்களில் அவன் தலையை வருடி, சில நேரங்களில் கண்களில் நீர் ஒளிய கடவுளிடம், கடவுளே, என் மகனின் வியர்வையின் ஒவ்வொரு துளியையும் வெற்றியாக மாற்று என்று கேட்பார். சரோஜா மேடமும் அடிக்கடி அவர்களது வீட்டிற்கு வருவார். சில நேரங்களில் புத்தகங்கள் கொண்டு வருவார், சில நேரங்களில் நோட்டு புத்தகங்கள், சில நேரங்களில் வார்த்தைகளால் அவனுக்கு ஊக்கம் அளிப்பார். விஜய் கண்ணே, நீ மிகவும் புத்திசாலி. கஷ்டங்கள் தான் எப்பொழுதும் மனிதனை பலப்படுத்துகிறன என்பதை நினைவில் கொள் என்று அவர் சொல்வார். அவரது இந்த வார்த்தைகள் விஜய்க்கு ஒரு ஆசீர்வாதத்தை விட குறைவானவை இல்லை.
கல்லூரி வந்ததும் விஜயின் தன்னம்பிக்கை மேலும் அதிகரித்தது. ஒரு நாள் அவன் தன் அம்மாவிடம், அம்மா, நான் ஒரு வழக்கறிஞராக ஆக விரும்புகிறேன். சரோஜா மேடம் நமக்கு உதவியதைப் போல நான் மற்றவர்களுக்கும் உதவ வேண்டும் என்றான். சரஸ்வதி மகனின் கண்களில் இருந்த ஒளியை பார்த்தார். பெருமையுடன், கண்ணே, நான் ஏழைதான். ஆனால் உன் கனவை ஒருபோதும் சிதைய விட மாட்டேன். என்னால் முடிந்ததை நான் செய்வேன். மீதியை கடவுளும் உன் உழைப்பும் பார்த்து கொள்ளும் என்றார். பின்னர் விஜய் கல்லூரியில் சேர்ந்தான். இப்போது அவனது வாழ்க்கை மேலும் கடினமானது. பகலில் கல்லூரி வகுப்புகள், இரவில் டியூஷன், சில நேரங்களில் சிறிய வேலைகள் செய்து பணம் சம்பாதிப்பது. அவனது அன்றாட வாழ்க்கை போராட்டத்தின் மறுபெயராக மாறியது. ஆனால் அவனுக்குள் தைரியத்தின் தீ எரிந்து கொண்டிருந்தது. நான் பெரியவன் ஆக வேண்டும். என் ஆசிரியரின் மற்றும் என் அம்மாவின் தலையை நிமிர்த்த வேண்டும் என்று அவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கல்லூரியில் அவன் புத்திசாலி மாணவர்களில் ஒருவனாக அறியப்பட்டான். விவாத போட்டிகளாகட்டும், எல்லா இடங்களிலும் அவனது பெயர் பிரகாசித்தது. மெல்ல மெல்ல அவனுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைத்தது. பிறகு அந்த நாளும் வந்தது. விஜய் தனது சட்டப்படிப்பை முடித்து முதல் முறையாக வழக்கறிஞரின் கருப்பு அங்கி அணிந்தான். கண்ணாடியின் முன் நின்று தன்னை பார்த்து கொண்டான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகியது. மெதுவான குரலில், மேடம், இன்று உங்கள் தியாகம் வெற்றி பெற்றுள்ளது என்றான். வழக்கறிஞரின் கருப்பு அங்கி அணிந்த பிறகு விஜயின் வாழ்க்கை உண்மையிலேயே மாறத் தொடங்கியது. முதல் சில வருடங்கள் கடினமானவையாக இருந்தன. ஆனால் அவனது உழைப்பும் விடாமுயற்சியும் மெல்ல மெல்ல அவனை ஒரு பிரபலமான வழக்கறிஞராக ஆக்கியது. நீதிமன்றத்தில் அவனது வாதங்கள் மிகவும் துல்லியமாக இருந்தன. நீதிபதிகளும் அவனது வாதங்களை பாராட்டினார்கள். மக்கள் தொலைதூரத்திலிருந்து அவனிடம் தங்கள் வழக்குகளை கொண்டு வந்தனர். வீட்டின் நிலைமை இப்போது அப்படி இல்லை. உடைந்த சுவர்களும் பூஞ்சை நிறைந்த அறைகளும் ஒரு சிறிய உறுதியான வீட்டிற்கு வழிவிட்டன. சரஸ்வதியின் கண்களில் இப்போது திருப்தி தெரிந்தது. அவர் அடிக்கடி அக்கம் பக்கத்து பெண்களிடம், என் மகன் இப்போது ஒரு பெரிய வழக்கறிஞராகிவிட்டான். மக்கள் அவனது பெயரால் என்னை அடையாளம் காண்கிறார்கள் என்று பெருமையுடன் சொல்வார். விஜய் தன் அம்மாவின் முகத்தில் இந்த பெருமையை பார்த்தபோது தன்னை மேலும் அதிர்ஷ்டசாலியாக உணர்ந்தான். இது அனைத்தும் தன் அம்மாவாலும் சரோஜா மேடத்தாலும் தான் என்று அவன் மனதில் எப்பொழுதும் இருந்தது. இதற்கிடையில் ஒரு நாள் அவனது அம்மா, கண்ணே, இப்போது நீ நல்ல நிலைமையில் இருக்கின்றாய். வீட்டிற்கு ஒரு மருமகள் வர வேண்டும். உன் வாழ்க்கை முழுமை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். விஜய் முதலில் சிரித்து கொண்டே அதை தள்ளிவிட்டான். ஆனால் கடைசியில் அம்மாவின் பிடிவாதத்திற்கு பணிந்தான். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் உதவியுடன் அவனது திருமணம் அனிதா என்ற நல்ல படித்த பெண்ணுடன் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் மிக விமர்சையாக நடந்தது. அம்மாவின் முகத்தில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது. அனிதா இயல்பாகவே எளிமையானவளாகவும் புத்திசாலியானவளாகவும் இருந்தாள். திருமணத்திற்கு பிறகு வீட்டை கவனித்துக் கொண்டது மட்டுமல்லாது சரஸ்வதிக்கு சேவை செய்வதையும் தன் கடமையாக ஏற்றுக்கொண்டாள். மெல்ல மெல்ல வீட்டின் மகிழ்ச்சி பெருகியது. சில வருடங்களுக்கு பிறகு விஜய் மற்றும் அனிதாவிற்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த சிறிய குழந்தை வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றியது போல் இருந்தது. சரஸ்வதி அவனை மடியில் வைத்துக்கொண்டு மணி நேர கணக்கில் விளையாடினார். தனது இந்த முதுமை காலத்தில் இந்த மகிழ்ச்சியையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்று சொன்னார். வாழ்க்கை இப்போது சரியான பாதையில் இருந்தது. விஜயின் பெயர் எல்லா இடங்களிலும் எதிரொலித்தது. அவனிடம் பணம் இருந்தது, மரியாதையும் இருந்தது, மகிழ்ச்சியான குடும்பமும் இருந்தது. ஆனால் இந்த பிரகாசத்திற்கு மத்தியில் எங்கோ சரோஜா தேவி மேடத்தின் பெயரும் இருந்தது. பிறகு ஒரு மாலை விஜய் அலுவலகத்திலிருந்து திரும்பிய போது தன் அம்மா முற்றத்தில் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவர் கண்களில் லேசான ஈரம் இருந்தது. விஜய் அருகில் சென்று, அம்மா, ஏன் அழுகிறீர்கள், என்ன பிரச்சனை என்று கேட்டான். சரஸ்வதி மெதுவான குரலில், இல்லை கண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லை. என் மனதில் ஒரு விஷயம் சிக்கிவிட்டது என்றார். என்ன விஷயம் அம்மா? சரஸ்வதி ஒரு பெருமூச்சுடன், கண்ணே, உன் பெயர் பள்ளியிலிருந்து நீக்கப்படவிருந்த போது உனக்காக தன் நகைகளை அடகு வைத்து நின்ற அந்த பெண்ணை உனக்கு நினைவிருக்கின்றதா? அதே சரோஜா மேடம். அவரால் தான் இன்று நீ இந்த நிலைமையில் இருக்கின்றாய் என்றார். விஜய் அதிர்ந்து போனான். இத்தனை வருட போராட்டங்களில் அவன் உண்மையில் சரோஜா மேடத்தை நினைத்து கூட பார்க்கவில்லை. அம்மாவின் குரலில் நடுக்கம் இருந்தது. கண்ணே, நான் வயதாகிவிட்டேன். என் கடைசி ஆசை நீ ஒரு முறை உன் சரோஜா மேடத்தை சந்திப்பதுதான். விஜய் எவ்வளவு பெரியவனாக வளர்ந்திருக்கிறான் என்பதை அவருக்கு காட்டு. உன் வெற்றியின் மிகப்பெரிய பகுதி அவர்களுக்கும் சொந்தமானது என்றார்.
விஜய் அமைதியாக இருந்தான். அவன் கண்கள் கலங்கின. அவன் அம்மாவின் காலில் அமர்ந்து, அம்மா, நீங்கள் சொன்னது உண்மைதான். நான் மறந்துவிட்டேன். ஆனால் இப்பொழுது மேலும் தாமதம் இருக்காது. நாளையிலிருந்தே நான் அவர்களை தேடத் தொடங்குவேன் என்றான். அம்மா மகனின் தலையை வருடி, கண்ணே, இதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. உன்னை தன் மகனாக நினைத்த அந்த பெண்ணை இன்று நீ ஒரு மகனாக சென்று கட்டியணைக்கும் போது என் மனம் ஆறுதல் அடையும் என்றார். அன்று இரவு விஜய் வெகு நேரம் தூங்கவில்லை. கடந்த காலத்தின் எல்லா நினைவுகளும் அவன் கண் முன் வந்து நின்றன. வகுப்பறையின் மூலை, கையில் மடித்த கட்டண நோட்டீஸ், முதல்வரின் கடினமான நடத்தை, பிறகு சரோஜா மேடத்தின் பாசமான கண்கள். அவனது இதயத்தில் நன்றியின் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அடுத்த நாள் காலை அவன் முதலில் அம்மாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அம்மா, நான் இப்பொழுதே என் மேடத்தை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். எங்கே இருந்தாலும் அவர்களை தேடி உங்கள் முன் கொண்டு வருவேன் என்றான். விஜய் அம்மாவிடம் வாக்குறுதி கொடுத்தான். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை. இத்தனை வருடங்கள் கடந்து விட்டன. பள்ளி மூடப்பட்டு விட்டது. பழைய ஆவணங்கள் புழுதியில் மூழ்கி இருந்தன. இருந்தும் அவன் தைரியத்தை இழக்கவில்லை. அவன் முதலில் தன் இளமை காலம் கழித்த அதே பள்ளிக்கு சென்றான். கதவு உடைந்திருந்தது. சுவர்களில் கொடிகள் படர்ந்திருந்தன. வகுப்பறைகள் பாழடைந்து கிடந்தன. அங்கே காவலில் இருந்த ஒரு வயதான காவலாளியிடம் அவன் சரோஜா மேடத்தை பற்றி கேட்டான். காவலாளி தலையை சொரிந்து கொண்டு, சார், நான் இங்கே பிறகுதான் வந்தேன். ஆனால் பழைய ஊழியர்களின் ஆவணங்கள் அலுவலகத்தில் கிடக்கின்றன. ஒருவேளை அங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைக்கலாம் என்றார். விஜய் ஆவணங்கள் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்று பழைய கோப்புகளை தேடினான். புழுதி பறந்தது. அவனது கண்கள் எரிந்தன. ஆனால் அவனது மனதில் நம்பிக்கை இருந்தது. மணி நேர கணக்கில் தேடிய பிறகு ஆசிரியர்களின் முகவரிகள் இருந்த ஒரு கோப்பை அவனால் கண்டுபிடிக்க முடிந்தது. அதில் சரோஜா மேடத்தின் பெயரை பார்த்ததும் அவனது மூச்சு நின்று போனது. அதில் 2 முகவரிகள் இருந்தன. ஒன்று பழையது, ஒன்று புதியது. அவன் உடனடியாக அங்கே சென்றான். முதல் முகவரி இப்பொழுது காலியாக இருந்தது. ஆனால் 2வது முகவரிக்கு சென்று பார்த்தபோது அது ஒரு சிறிய உடைந்த வீடு என்று கண்டான். கதவை தட்டியதும் ஒரு ஒல்லியான பெண் கதவை திறந்தார். அவரது தலைமுடி நரைத்திருந்தது. கைகளில் ஒரு மர ஊன்றுகோல் இருந்தது. முகத்தில் சுருக்கங்கள் ஆழமாக இருந்தன. விஜய் ஒரு நொடி பார்த்ததும் அவரை அடையாளம் கண்டு கொண்டான். அவர் தேடி வந்த சரோஜா மேடம் தான். அவன் உடனடியாக அவரது கால்களை தொட குனிந்தான். சரோஜா மேடம் அதிர்ச்சி அடைந்தார். கண்ணே, நீ யார்? ஏன் என் கால்களை தொடுகிறாய் என்று கேட்டார். விஜயின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. மேடம், என்னை அடையாளம் தெரியவில்லையா? நீங்கள் வளையல் கொடுத்து படிப்பிற்கு உரிமை அளித்த உங்கள் மாணவன் என்றான். சரோஜா மேடம் உன்னிப்பாக பார்த்தார். அவரது கண்கள் கலங்கின. அடடா, நீ அதே விஜய் தானா? கடவுளே, இன்று என் தவம் நிறைவேறியது என்றார். அவர் அவனை கட்டி அணைத்துக் கொண்டார். இருவரின் கண்களில் இருந்தும் கண்ணீர் ஒளிந்தது. விஜய் வீட்டிற்குள் நுழைந்தபோது அதன் நிலையை பார்த்து அவனது மனம் உடைந்து போனது. வீடு மொத்தமாக உடைந்து கிடந்தது. தரையும் பெயர்ந்து கிடந்தது. உள்ளே மிகவும் சாதாரணமான பொருட்கள் இருந்தன. அவன், மேடம், நீங்கள் ஏன் இங்கே தனியாக இருக்கின்றீர்கள்? உங்கள் கணவர் என்று கேட்டான். சரோஜா மேடம் மெதுவான குரலில், கணவர் இறந்த பிறகு அவர் சகோதரர்கள் எல்லா நிலத்தையும் அபகரித்து கொண்டனர். போலீஸுக்கு போனேன். ஆனால் பணக்காரர்கள் எல்லோரையும் விலைக்கு வாங்கிவிட்டார்கள். இப்போது நான் இங்கு தனியாக வாழ்ந்து வருகிறேன் என்று கூறினார். விஜய் அவரது கைகளை பிடித்து கொண்டு, மேடம், இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்போது உங்கள் மகன் ஒரு வழக்கறிஞன். நான் உங்கள் வழக்கை எடுத்து நடத்துவேன். உங்கள் நிலத்தை உங்களிடம் மீண்டும் பெற்று தருவேன் என்றான். சில மாதங்களின் கடின உழைப்பிற்கு பிறகு விஜய் அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றான். சரோஜா மேடத்தின் நிலமும் உரிமையும் அவருக்கு மீண்டும் கிடைத்தன. ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்னவென்றால், அவர் இனி தனியாக இல்லை. விஜய் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தான். அம்மா சரஸ்வதி அவரை ஒரு சகோதரியாக கட்டி அணைத்துக் கொண்டார். அனிதா தன் தாயைப் போல அவரை கவனித்துக் கொள்ளத் தொடங்கினாள். விஜயின் குழந்தைகள் அவரை பாட்டி என்று அழைக்கத் தொடங்கினார்கள். இப்பொழுது சரோஜா மேடம் மீண்டும் சிரிக்கத் தொடங்கினார். அவர் அடிக்கடி விஜயிடம், கண்ணே, நான் உனக்கு சிறிய வயதில் பாடம் நடத்தினேன். ஆனால் உண்மையான பாடத்தை நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டாய். நல்ல செயல்கள் ஒருபோதும் வீண் போவதில்லை என்பார். நண்பர்களே, இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால், ஒரு ஆசிரியரின் தியாகம், ஒரு தாயின் போராட்டம் மற்றும் ஒரு உண்மையான மாணவனின் நன்றி
ஆகியவற்றை இணைத்து வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்க முடியும். ஆனால் நம் வாழ்க்கையில் ஒருவரின் உதவியை நினைவில் வைத்து சரியான நேரத்தில் அதன் கடனை திருப்பி செலுத்தினால் சமூகம் இன்னும் அழகாக இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா? கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கதை உங்கள் மனதை தொட்டால் வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஏனென்றால் ஒருவேளை வேறு ஒருவரின் வாழ்க்கையிலும் இந்த பாடம் ஒரு புதிய ஒளியை கொண்டு வரலாம். அடுத்த உணர்ச்சி பூர்வமான மற்றும் ஊக்கமளிக்கும் கதையில் புதிய கதாபாத்திரங்கள் மற்றும் புதிய பாடத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்கள் அன்புக்குரியவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் மதியுங்கள். எப்பொழுதும் புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.